டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீடியோ போடுறக்கு டைம் இல்லாதனால நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துட்ருக்கேன் நண்பா. இந்த யூடியூப் நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி பிக் பண்ணிங்கன்னா டியர் கேசிங் வரும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் நண்பா. அதே மாதிரி சீபோர்டு ஃபாலோஅப் நம்பரும் கொடுத்துட்ருக்கோம். பார்த்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். அப்படி 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா சி போர்டில் தான் 2 இல்லைன்னா 7 வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சி போர்டில் இன்றைக்கி 2ஆம் நம்பர் ஒரு நல்ல வின்னிங் தான் நண்பா. ஆனால் ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏபிக்கு 51 56 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். பி போர்டில் 1ஆம் நம்பர் வந்ததுன்னா, ஆனால் வந்து அது 91ன்னு போயிடுச்சு நண்பா. அதே மாதிரி வந்து சி போர்டில் 2 வந்தால் பி போர்டில் 9 4 வரும்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். கெஸ்ஸிங்கு வந்தால் பேர் நம்பராக வரும்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 9ஆம் நம்பர் வச்சு ஏசிக்கு 92ன்னு சொல்லி வச்சுட்டேன் நண்பா. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பரவாயில்ல நண்பா, இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி 3 டிஜிட்டில் 927 கூட கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 912ன்னு சொல்லி விழுந்துருச்சு. அது ஒன்றும் இல்லை நண்பா, சிம்பிளான ரூட்டு தான் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ டக்குன்னு. அதாவது இந்த 1ஆம் நம்பரை வந்து இங்கே நவுத்தி வச்சதுக்கு இந்த பிசியில் வந்து இந்த 21 அப்படி இல்லைன்னா இந்த 92 வரும்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். சரிங்களா, இந்த இங்கே தெரியுதுங்களா, இந்த 21 அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் தான் எடுத்து கொடுத்துருந்தோம் 92ன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த கிராஸ் நம்பர் 29 ஸ்ட்ராங்காக இருந்ததுனால பிசியில் நான் அதான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 106க்கு அந்த 6ஆம் நம்பர் அவன் கணக்கே பண்ணாமல் இந்த 21 எடுத்து 12ன்னு அப்படியே ஒரு நம்பர் கூட பவர் பண்ணாமல் திருப்பி மட்டும் வச்சுருப்பான் நண்பா. கரெக்டாக இது நான் பார்த்தேன். ஆனால் வந்து சி போர்டில் 6ஆம் நம்பர் இருந்தால் 1 6 மேட்ச் ஆனால பி போர்டுக்கு தான் 2ஆம் நம்பர் வரும். இல்லைன்னா வந்தால் சி போர்டுக்கு வரும்னு சொல்லி கனெக்ட் பண்ணிட்டேன். இல்லைன்னா இன்றைக்கி ஒரு சூப்பராக 3 டிஜிட் நீங்கள் வாங்கியிருந்துருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் நண்பா. பரவாயில்ல நண்பா, நம்ம இன்றைக்கான விஷயங்க பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டர்ன் தான் இருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 நாளாக பார்த்துட்டு இருக்கிற அதே பேட்டர்ன் தான் நண்பா. சரிங்களா, டக்குன்னு பார்த்துடலாம். இந்த 2 இங்கே 2 நிறுத்தினதுக்கு இந்த கிராஸ் நம்பர் 24 அப்படி இல்லைன்னா இந்த 70 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி ஏசியில் வந்து 92ன்னு சொல்லி ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுட்டான். சரிங்களா, அப்போ இந்த பெண்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 07. சரிங்களா, 07 வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதே மாதிரி தான் இன்றைக்கி 2க்கு 2 நிறுத்திருக்கா நண்பா. ஒரு 4 நாளாக இதே பேட்டர்னில் தான் அடிச்சிட்ருக்கா. 3 நாளாக இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்த்துடலாங்க. 2க்கு 2 நிறுத்தினதுக்கு சரிங்களா, இந்த 27 அதாவது இந்த 27 கொண்டு வந்து ஏபி இல்லைன்னா பிசியில் வைப்பான். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த 07 இருக்குல்லங்க, இந்த 07 வந்து ஏபியிலையோ பிசிலையோ விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 07ன்னு சொல்லி விழுவலாம், இல்லை 57 52 அந்த மாதிரி பவர் வச்சு விழுவலாம் நண்பா. சரிங்களா, அநேகமாக 0 பவர் வச்சு தான் விழுவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்க. இந்த 2க்கு 2 நிறுத்தினதுக்கு இந்த 42 எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பானா, அந்த 2ஆம் நம்பர் அப்படியே ஒரிஜினலாக வச்சுட்டு இந்த 4ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4ஆம் நம்பரை வந்து பவர் பண்ணி வச்சுருப்பான். அதாவது இந்த ஏ போர்டு நம்பர் தான் பவர் பண்ணி வைக்கிறான். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்துட்டிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 0 வந்து இங்கே நகர்த்தி வச்சுருப்பான். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 78 கிராஸ் நம்பர் எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருப்பாங்க. 37ன்னு சொல்லி வச்சுருப்பான். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஏ போர்டு 8ஆம் நம்பர் தான் எடுத்து பவர் பண்ணி வச்சுருப்பான். அதே மாதிரி விழுந்ததுன்னா நாளைக்கு அந்த ஏ போர்டு 0 நம்பர் இருக்குல்லங்க, அதை வந்து பவர் பண்ணி 5ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு ஒரு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. ஒரு கெஸ்ஸிங் தான், இருந்தாலும் பார்த்துடலாம் அவ்வளோங்க. இயர்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த இங்கே 1 இருக்கு இல்லைங்களா, இந்த 1ஆம் நம்பரை வந்து இங்கே நவுத்தி வச்சுருப்பான். இந்த 1 இங்கே நவுத்தி வச்சதுக்கு இந்த கிராஸ் நம்பர் 891 எடுத்துகிட்டு வந்து 801ன்னு சொல்லி வச்சுட்டு அந்த 9ஆம் நம்பர் பெண்டிங்கை வந்து அடுத்த வருஷம் வந்து அப்படியே இறக்கியிருப்பான். ஏ போர்டில் பி போர்டில் வரணும், ஆனால் ஏ போர்டில் வச்சுருப்பான். சரிங்களா, அதே மாதிரி இந்த சி போர்டு 7க்கு இங்கே பார்த்திங்கன்னா 717ன்னு சொல்லி இருக்கும் நண்பா. இந்த 717 வந்துட்டு பிசிக்கு 17 வச்சுட்டு ஏ போர்டுக்கு 7 பெண்டிங் வச்சுருப்பான். அப்போ நாளைக்கு 7 வந்து ஆல் போர்டில் எங்கே வேணால் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா பிசிக்கு 52, ஏசிக்கு 57, அதே மாதிரி ஏசிக்கு ஒரு 52 வச்சுருப்பான். இந்த 5 2 7 இந்த நம்பர் பேஸ் பண்ணி தான் அப்படியே கிராஸில் லைனாக விழுந்துருக்கும். சரிங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா
இந்த 57 சரிங்களா, ஏசியில் 57, ஒரு நாள் கேப் விட்டு ஏபியில் 57, அதே மாதிரி அடுத்த மாதம் ஒரு நாள் கேப் விட்டு நாளைக்கு ஒரு 57 இல்லைன்னா 52 வரக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. ஏபிபிசியில் இங்கே வேணால் வரலாம். ஏன்னா நம்ம இந்த டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது 07 கட்டுச்சுங்களா, 57 அதுலேயும் காட்டுதுங்களா, அதனால் நாளைக்கு ஒரு 57 வரக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா, நோட் பண்ணிக்கோங்க. வீக்லி சார்ட்டில் இந்த 824 போன வாரம் ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 834 சரிங்களா, இந்த 834 எடுத்து இங்கே 824ன்னு சொல்லி வச்சுருந்தா பி போர்டுக்கு நாளைக்கு ஒரு 3ஓ 8ஓ வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க, நான் காட்டுறேன். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா 87 ஒரு 2 வாரம் கழிச்சு ரிசல்ட்டு 87ன்னு சொல்லி இருக்கு நண்பா. சரிங்களா, அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு பிசிக்கு ஒரு 87 வரணும். சரிங்களா, அது வந்து ஒரு வாரம் முன்னாடியே இங்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 87 இந்த கிராஸில் 82 சரிங்களா, இந்த நம்பர் அப்படியே இங்கே உட்காந்துச்சுன்னா பிசிக்கு நாளைக்கு ஒரு 87 82 37 32 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டில் 7, 2 வாரம் கேப்பில் மறுபடியும் சி போர்டில் 2 சரிங்களா, மறுபடியும் ஒரு 2 வாரம் கேப்பில் நாளைக்கு சி போர்டுக்கு ஒரு 2ஓ 7ஓ வந்தால் பி போர்டில் 3 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா, 3ஓ 8ஓ. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கிங்க. இன்னொரு ரூட் மட்டும் காட்டிடுறேன். அதாவது இந்த 754 ரிசல்ட்டுக்கு இந்த சி போர்டுனால் பார்த்தீங்கன்னா இங்கே 854ன்னு இருக்கும் நண்பா. சரிங்களா, அந்த பிசியில் 54 வச்சுட்டு ஏ போர்டில் 8 பெண்டிங் வச்சு அடுத்த வாரம் அந்த 8ஆம் நம்பர் அப்படியே வச்சு கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டு 754க்கு இந்த ஏ போர்டு இங்கே இருக்கு பாருங்கள் 709 சரிங்களா, கிராஸ் பார்த்தீங்கன்னா 709ன்னு இருக்கும். 709ல் பிசியில் மட்டும் 0954ன்னு வச்சு முடிச்சுட்டு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் நம்பர் 32 எடுத்துகிட்டு வந்து பவர் பண்ணி 82ன்னு சொல்லி ஏபியில் வச்சுருப்பான். சரிங்களா, ஏன் சொல்கிறேன்னா ஒரு நம்பர் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்ததுன்னா அது வந்து அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ அந்த நம்பர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. சரிங்களா, அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டு 4க்கு சரிங்களா, இந்த சி போர்டு 4க்கு இந்த கிராஸ் எடுக்காமல் இந்த ஸ்டெயிட் எடுத்தோம்னா இந்த சி போர்டு 4க்கு 504ன்னு சொல்லி வரும் நண்பா. சரிங்களா, இந்த 504க்கு இங்கே வெறும் 82 வச்சு முடிச்சிருப்பான். ஆனால் வந்து இந்த கிராஸ் நம்பரு 50 வந்து இந்த இடத்துல எங்கேயுமே வந்திருக்காது. சரிங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ஆல் போர்டில் எங்கே வேணால் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, அதனால் நோட் பண்ணிக்கிங்க. நான் இன்னொரு பேட்டர்ன் மட்டும் காட்டிடுறேன். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 4க்கு 4 நிறுத்தியிருப்பான். சரிங்களா, இந்த 4க்கு 4 நிறுத்தும்போது இந்த ஏபிக்கு கரெக்டாக இந்த 82 எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருப்பான். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 82 இந்த கிராஸில் வந்துருச்சுங்களா, அடுத்தது பெண்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் இருக்கிற 54 தான். சரிங்களா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த வாரத்துக்கு ஒரு 54 வந்து கீழே இறங்கலாம் நண்பா. சரிங்களா, நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஒன்று காட்டிடுறேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த சி போர்டு 4க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சி போர்டு 4க்கு இங்கே பிசியில் 54ன்னு சொல்லி மேட்ச் ஆகிருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இந்த 2வது சி போர்டு 4 இருக்கு இல்லைங்களா, இந்த 2வது சி போர்டு 4க்கு இந்த கிராஸில் 834 சரிங்களா, இந்த 834 மேட்ச் ஆகி ஏசியில் 84 மேட்ச் ஆகிருக்கும். சரிங்களா, அதே மாதிரி நாளைக்கு சி போர்டுக்கு வந்து ஒரு 2 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வாய்ப்பு இருக்குது. அந்த 2 வந்துச்சுன்னா இந்த பிசியில் ஒரு 42 இல்லைன்னா பவர் வச்சா 92 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. பிசிலேயோ ஏசிலேயோ ஒரு 42 வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 5ஆம் நம்பர் வந்தால் ஏ போர்டில் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னா பார்த்தீங்கன்னா 5 3 வாரம் கேப் விட்டு ஏ போர்டில் 5 சரிங்களா, அதே 3 வாரம் கேப் விட்டு ஒரு 5 ஏ போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0 இருக்கும் பாருங்கள், மேலே 0 கரெக்டாக ஒரு 4 வாரம் கழிச்சு 0,
அதே மாதிரி 4 வாரம் கழிச்சு ஏ போர்டுக்கு ஒரு 0வோ இல்லைன்னா 5ஓ வரலாம் நண்பா. சரிங்களா? இதான் என்னோடய கெஸ்ஸிங். இதை பேஸ் பண்ணி கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பா. 0 வந்து ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 இல்லைன்னா 8 வரைக்கும் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நம்ம ரூட்டு பார்த்தோம். அதே மாதிரி ஏபிபிசி பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பரை தான் பேஸ் பண்ணி மெயினாக கொடுத்துருக்கு நண்பா. சரிங்களா? ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் காமனாக ஏபிபிசி ஏசிக்கு 52, 57, அப்புறம் ஒரு 54, 59, அப்புறம் ஒரு 42, 92 வந்தால் இந்த நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அப்படி இல்லைன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 32, ஒரு 37, 82, 87 நண்பா. சரிங்களா? ஏபிக்கு ஒரு 44, 99 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஒரு சப்போர்ட்டுக்கு 94, 49 திருப்பியும் கொடுத்துருக்கேன். கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வருதோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர், இந்த 3 டிஜிட்டில் இந்த 10 நம்பர் என் கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ ட்ரை பண்ணி பாருங்கள். 532, 587, 523, 578, 542, 042, 442, 942, 945, ஒரு 852 நண்பா. சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம் நண்பா. பாய்.